Hello students, 12th standard mathematics, chapter 1, applications of matrices and determinants. Exercise 1.2, question number 2, subdivision 2. In this problem, we are asked to find the rank of the given matrix by row reduction method. So, row reduction method கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு பேர் என்ன பண்ணிருக்கோம்னா ஏன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இது வந்து ஒரு என்ன எத்தனை ரோஸ் இருக்கு பாருங்க 1 2 3 4 ரோஸ் இருக்கு. சரியா? காலம் வந்து 1 2 3 காலம்ஸ் இருக்கு. அதனால 4/3 மேட்ரிக்ஸ் இது. சரிதானே? இது வந்து 4/3 மேட்ரிக்ஸ். ஸோ அப்படின்னா இதோட ரேங்க் வந்து என்னவா இருக்கும்? ரோ ஆஃப் A less than or equal to minimum of 4, 3. இந்த 4 is number of rows, 3 is number of columns. So this implies row of A will be less than or equal to 3. இப்போ இதுக்கு row reduction method கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம first என்ன மெத்தட் அடாப்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸ்ல இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ், அதாவது இங்க நாம பாருங்க இந்த மெயின் டயகனல் இதெல்லாம் மெயின் டயகனல்னா A11 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்த உடனே A11 எலிமெண்ட் எங்க இருக்கு, A22 எலிமெண்ட் எங்க இருக்கு, A33 எலிமெண்ட் எங்க இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னு சொன்னா அதெல்லாம் நீங்க ஜாயின் பண்ணா நமக்கு ஒரு டயகனல் கிடைக்கும். சரியா? ஒரு லைன் போட்டீங்கன்னா ஒரு டயகனல் கிடைக்கும். அந்த டயகனலுக்கு தான் பேரு மெயின் டயகனல்னு பேரு. இப்போ ரோ ரிடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த மெயின் டயகனலுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் ஜீரோவா மாற்றணும், கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ செய்ய போகிற ஒர்க்கு. ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ரோவுக்கு அடுத்தது வர்றதுல 3 இருக்குது செகண்ட் ரோவில், அது 0 ஆகணும். இந்த தேர்ட் ரோவில் 1 - 2 0 ஆகணும். ஃபோர்த் ரோவில் இந்த 1 - 1 3 எலிமெண்ட்டையுமே என்ன பண்ணணும், 0 ஆகணும். இந்த மாதிரி 0 ஆக்கணும்னு சொன்னால் இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸுக்கு கீழே வர எல்லா எலிமெண்ட்ஸும் 0 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முக்கு பேர் எக்லான் ஃபார்ம் அல்லது எச்லான் ஃபார்ம்னு பேர். சரியா? இந்த எக்லான் ஃபார்மை கொண்டு வரதுக்கு நாம் என்ன பண்ணால் we are using elementary transformations. A இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் ஈக்குவலண்ட்னு பேர். ஈக்குவலண்ட் சிம்பிள் போட்டுட்டு என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து அந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ நாம இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0 ஆக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ R2ல இருக்கக்கூடிய இந்த 3 நான் ஃபர்ஸ்ட் 0 ஆக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சும் கிடையாது, அதனால் அப்படியே எழுதிக்கலாம் 1 2 -1. சரியா? இப்போ நான் எந்த ரோலேருந்து 0 ஆக்க போகிறேன்னா செகண்ட் ரோ தான் எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட். இப்போ எனக்கு இந்த 3 வந்து இங்கே 0 ஆகணும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா R1 யூஸ் பண்ணுறேன், R2 R1 யூஸ் பண்ணுறோம். என்ன பண்ண போகிறோம்னா R2லேருந்து இந்த R1 செப்பரேட் பண்ணால் நமக்கு இந்த 3 வந்து என்ன ஆகணும், 0 ஆகணும். அப்படின்னா 3லேருந்து 1 செப்பரேட் பண்ணால் 2 தான் வரும். அப்போ இங்கே இந்த 1 இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்டை நான் 3ஆக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா இந்த R1ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையும் 3ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். சரி, இதை நாம எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க R2ல இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. பக்கம் எழுதி போட்டீங்கன்னா தப்பு வராது நிச்சயமா. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க, பரவாயில்ல. ஸோ R2 3 -1 2 இது வந்து R2. அடுத்து என்ன பண்றோம், R1 3ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்போ பாருங்க இது ரெண்டு எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு இல்லையா, 3 3. சரி, இதை நான் வந்து நடுவில் R2க்கும் 3R1 நடுவில் என்ன சைன் இருக்கு, மைனஸ் இருக்கு. அதனால இதை மைனஸ் பண்ணணும்னா இப்போ இதுக்கான சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணணுமா இல்லையா? இது பிளஸ் ஆகுது என்ன ஆகும், மைனஸ் ஆகும். இதுவும் மைனஸ் ஆகும். இது வந்து என்ன ஆகும், பிளஸ் ஆகும். ஸோ இப்படி சைன் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். 3 - 3 ஆட் பண்ணால் 0 ஆகிடும். இப்போ பாருங்க இங்கே -1 -6 ரெண்டுமே சேம் சைன். அப்போ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் -7. இங்கே வந்து 2 + 3யும் ப்ளஸ் 2 + 3 வந்து எவ்வளோ 5. ஸோ இந்த எலிமெண்ட்டை இங்கே வந்துருக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எங்கே எழுதணும், இந்த R2ல இருக்கக்கூடிய 3 - 1 2 எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இதை எழுதணும். ஸோ அப்போ இங்கே எழுதலாம் பாருங்க 0 -7 + 5. இதுதான் இந்த ரூலுக்கான அர்த்தம். ஸோ அப்போ இந்த R2ல இருக்க இந்த ஏரோ மார்க் எதை குறிக்குதுன்னா R2ல ஏற்கனவே இருக்க எலிமெண்ட்டை இந்த ரூலை பயன்படுத்தி கண்டுபிடிச்ச எலிமெண்ட்டால ரீப்ளேஸ் பண்ணணும், மாற்றணும் அப்படின்றது தான் இந்த ரூலுக்கு அர்த்தம். சரி, அடுத்தது இப்போ R3ல மறுபடி திருப்பி என்ன பண்ணுறோன்னா இப்போ R2 முடிஞ்சது, R3க்கு வரலாம். R3ல மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம 2 எலிமெண்ட்டை 0 பண்ணணும். அதனால் ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட்டை 0 பண்ணுறது ட்ரை பண்ணலாம். இங்கே 1 இருக்கு,
சரியா? 1 இருக்கனால இதுக்கு முன்னாடி 1 எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். இந்த செகண்ட் ரோவில் இல்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் ரோவில் 1 இருக்குது. அப்போ 1 - 1 என்ன ஆகும்? 0 வந்துடும். அப்போ டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ R3 இருந்து என்ன பண்ணால் போதும், R1 செப்பரேட் பண்ணணும். இப்போ இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். R3ல் என்னென்ன இருக்குது இங்கே இருக்கிறது? இப்போ ஃபஸ்ட்டு R3 என்ன இருக்கோ அது எழுதணும். 1 - 2 3 R3 அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து R1 தான். R1ல அதையும் அப்படியே எழுதிக்கிறோம். R1 என்ன? 1 2 -1. சரியா? இப்போ இதை ரெண்டையும் செப்பரேட் பண்ணலாம். செப்பரேட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணால் என்ன வருங்க? இது வந்து ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். ஸோ இது ரெண்டையும் மாற்றிட்டு நம்ம இப்போது ஆட் பண்ணுறோம். ஏன்னா 1 - 1 என்ன ஆகுது? 0. -2 -2 -4 ஆகும். 3 + 1 வந்து 4 ஆகும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், 0 -4 + 4 என்ன பண்ணுறதுன்னு தெரியுது இல்லையா? கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸில் R3 இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு நாம் இந்த ரூல் படி கண்டுபிடிச்ச இந்த எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், இங்கே எழுதியிருக்கிறோம். சரி, ஃபைனலாக R4, ஏன்னா இதுலேயே இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து R4ம் சேஞ்ச் பண்ணணும். அதான ரூலு. இந்த மெயின் டயகனலுக்கு கீழே எல்லா எலமெண்ட்டும் என்ன பண்ணணும், 0 பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கணும், R2 0 பண்ணியாச்சு. அதே மாதிரி R3லையும் ஒரு எலமெண்ட்டை 0 பண்ணிட்டோம். இப்போ R4லையும் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன பண்ணணும், 0 பண்ணணும். இல்லையா? ஏன்னா இங்கேயும் 1 இருக்குது, R1லையும் 1 இருக்குது. அப்போ ஈஸியாக செப்பரேட் பண்ணும்போது ரெண்டுமே என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். நம்ம ஆட் பண்ணும்போது -1 + 1 என்ன ஆகும், கேன்சல் ஆகி 0 ஆகிடும். ரெண்டுமே சேம் சைன். அப்போ -3. இது ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் தான், அப்போ +2. ஸோ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு, 0 -3 + 2ன்னு கிடைக்கும். சரியா? அடுத்தது இப்போ ஒரு ரூல் முடிஞ்சது. ஸோ எகைன் இப்போ இன்னொரு ஸ்டெப் நம்ம அடுத்து ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் கொண்டு போகலாம். இப்போ நம்ம ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த மெயின் டயகனல் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நம்ம 0 பண்ணணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற எலமெண்ட்டை 0 பண்ணியிருக்கோம். சரி, அடுத்தது செகண்ட் ரோவில் நம்ம ஒரு எலமெண்ட் 0 பண்ணியாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ரோவ்லையும் செகண்ட் ரோவ்லையும் எந்த சேஞ்சும் கிடையாது. அதை அப்படியே எழுதிக்கலாம். 1 2 -1. அடுத்தது 0 -7 5. இதில் மாற்றம் கிடையாது. சரியா? ஆனால் இந்த தேர்ட் ரோவில் நம்ம இந்த -4யும் என்ன பண்ணணும், 0 பண்ணணும். ஃபோர்த் ரோவில் இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் 0 பண்ணணும். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம இந்த -4 எப்படி 0 ஆக்குறது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இந்த -4 0 ஆக்கிறதுக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலம் 0 வந்துடுச்சுன்னு சொன்னால் மறுபடியும் திருப்பி என்ன பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் ரோவுக்கு போகக்கூடாது. ஏன்னா இதை கூட்டினாவோ அல்லது கழிச்சாவோ இந்த 0 கூட கூட்டினா 0 + 1 1ன்னு மாறிடும். அதனால் இந்த ரோ ஃபர்ஸ்ட் ரோவுக்கு பற்றியா அதை டச் பண்ணக்கூடாது. இந்த 3 ரோவில் எது எடுக்கிறீங்களோ அதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ரோவிலையும் மாற்றம் இல்லை. அதனால் தேர்ட் ரோவுக்கும் ஃபோர்த் ரோவுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் ரோ யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் 0 கூட 0 கூட்டினா 0 தான் வரும். 0 கூட எந்த டேர்ம் இருக்கணும் 0 வரும். ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறோம், R3 கேன் பி ரிட்டன் as பார்த்துக்கோங்க. R3 நம்ம நிறைய ரூல் இருக்குது, இதில் எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம். இது ரெண்டு எடுத்துக்கலாம், இல்லை இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம், அப்படி போடலாம். இப்போ R3யை நான் எப்படி எழுதுறேன்னா, R3யும் இந்த R3ல இந்த -4 நான் 0 ஆக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா இந்த எலமெண்ட்டையும் இதையும் நான் சமப்படுத்தணும். அதாவது ரெண்டுமே ஈக்குவலாக வர்ற மாதிரி மாற்றணும். எந்த நம்பரை வச்சு நம்ம பெருக்குனா இது ரெண்டு சமமாகும்னு பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரெண்டையும் மாற்றி போய்கிட்டா போதும். இந்த 7 கொண்டு வந்து இந்த ரோவில் இருக்கிற 4 கூட பெருக்குங்க. இந்த 4 கொண்டு போய் மேலே 7 கூட பெருக்குங்க பாருங்க. 7 × 4 4 × 7 ரெண்டு என்ன ஆகிடும், ஈக்குவல் ஆகிடும். இந்த இடம் தான் நம்ம 0 பண்ணணும், இதை பற்றி கவலை இல்லை. இது மட்டும் தான் 0 பண்ணணும். அப்போது எப்படி எழுதணும்னு பாருங்கள். இப்போ இங்கே R3னா R3 தான். எப்பயுமே எழுதும்போது எந்த ரூலில் ஆரம்பிக்கிறோமோ அந்த ரூல் ஃபஸ்ட்டு வரணும் பாரு. எல்லாத்துலையும் அதை பண்ணியிருப்போம். R2னா R2 ஆரம்பிச்சிருவோம், R3னா R3, R4னா R4. இதை R3யை 7ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை என்ன பண்ணோம், R2வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி கழிக்கணும். ஸோ அப்போ 4 R2. இது புரியுதான்னு பாருங்கள். இப்போ 7 R3லேருந்து 4 R2வை என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படின்னா இந்த 4 R2க்கு பக்கம் இருக்கிற இந்த சைனெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம மாற்றணும். என்னவா மாற்றணும், ஆப்போசிட்டாக மாற்றணும். அப்படி பார்க்கும்போது இது ப்ளஸ் ஆகும்,
இது மைனஸ் ஆகும். சரியா? சைன் சேஞ்ச் சப்ட்ராக்ஷன்றது என்ன? சைன் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணுறது. அப்போ +28 -28 என்ன ஆகும்? 0 ஆகிடும். 28 ப்ளஸ் பெருசு, 20 மைனஸ் சின்னது. அப்போ பெரிய நம்பருடைய சைன் தான் போடணும். அப்போ 28 - 20 வந்து 8. பெரிய நம்பர் வந்து 28 ப்ளஸ். ஸோ இதான் வந்து இங்கே நம்ம எழுத வேண்டியது. அப்போது இங்கே என்ன எழுதலாம்? 0 0 8ன்னு எழுதலாம். இது வந்து R3க்கான ரூல். சரி, அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம R4 எடுத்துக்கலாம். ஏன்னா R4 நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் எத்தனை எலிமெண்ட் நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கு பாருங்கள். R4ல் நம்ம இந்த -3 0 ஆக்கணும், 2ஐயும் 0 ஆக்கணும் இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த -3 0 ஆக்கலாம். ஒவ்வொரு எலமெண்ட்டாக போங்க, அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா R4க்கு R4 என்ன பண்ணணும்? 4 R4 அப்படின்னு எழுதலாமா? -3 R3. இது சரியாக இருக்கான்னு பாருங்கள் ரூலு. இதுக்கு ரூல் தெரியுன்னா இங்கே போட்டு பார்த்துடலாம் பாருங்கள். இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குது? 4 R4க்கு 3 R3க்கு நடுவில் மைனஸ் இருக்குது. அப்படின்னா இந்த மேலே இருக்கிற ரோல் வந்து இந்த கீழே கூடிய எலமெண்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா இது வந்து ப்ளஸ் ஆகும், இது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். சைன் சேஞ்ச் பண்ணாடி ரெண்டையும் கூட்டணும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணாடி ரெண்டையும் கூட்டணும்னா 0 + 0 என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இது -12, இது +12 கூட்டினா 0 ஆகிடும். இங்கே 12 தான் பெரிய நம்பரு. பெரிய நம்பருடைய சைன் வந்து மைனஸு, சின்ன நம்பர் ப்ளஸ்ஸு. அப்போ 12 வந்து 8 செப்பரேட் பண்ணால் 4. பெரிய நம்பரோட சைன் வந்து என்னது? மைனஸ். அப்போ இங்கே என்ன போடலாம்? 0 0 -4. ஏன்னா இது வந்து எங்கே தான் எழுதணும்? இந்த ரூலை அப்ளை பண்ணிவிட்டு R4ல் எழுதணும். ஏற்கனவே இருக்கிற R4 எழுதக்கூடாது. இப்போ நம்ம புதுசாக இந்த மாதிரி ரூல் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த R4 தான் இங்கே நம்ம எழுதணும். இந்த மேட்ரிக்ஸில் கவனிங்க, இங்கே கொடுக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸு ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸாக எழுதும்போது என்னென்னலாம் சேஞ்ச் இருக்கா, இதில் இதெல்லாம் மாறாதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 ஃபஸ்ட் ரோவில் சேஞ்ச் இல்லை, 1 2 -1. செகண்ட் ரோவில் ஒரு எலமெண்ட் 0 பண்ணிட்டோம், அதனால் அதுலேயும் சேஞ்ச் இல்லை, -7 5. அடுத்தது தேர்ட் ரோவில் 2 0 பண்ணியாச்சு, 0 0 8. மெயின் டயகனலில் 2 0 பண்ணணும், பண்ணியாச்சு. தேர்ட் ரோவில் தான் இப்போ நம்ம ஃபோர்த் ரோவில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அந்த ஃபோர்த் ரோவுக்கு என்ன ரூல் எழுதலாம் அப்படின்னா 2 R4 + R3. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இப்போ நடுவில் ப்ளஸ் சைன் தானே இருக்குது, ஆட் பண்ணால் 0 + 0 0, இதுவும் 0. இங்கே -8 + 8 என்ன ஆகும்? 0. அப்போது இந்த டேர்ம் என்னது பாருங்கள், ஏற்கனவே இங்கே 2 0 இருக்குது. 0 0 0ன்னு ஆகுது. ஸோ R4 ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? 0 ஆகிடுச்சு. நம்ம எய்ம் வந்து என்ன? இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ இது மாறி இருக்கலாம், மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் மாறி இருக்கலாம். முன்னே இங்கே இருக்கிற எலமெண்ட்டே இருக்காது, அதனால தான் ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுக்கிறோம். இது மாறி இருக்குது. மாறி இருக்கிறதுக்கு கீழே நம்ம எல்லாத்தையும் 0 பண்ணணும்னு சொன்னோம். ஸோ இப்போ வந்து இந்த லாஸ்ட் மேட்ரிக்ஸ் பேர் எக்லான் ஃபார்ம் மேட்ரிக்ஸ்னு பேர். எக்லான் ஃபார்ம் இதில் வந்து இப்போ எத்தனை ரோஸ் இருக்குது? 1 2 3 4 இருக்குது. இதில் வந்து நம்ம 2 கான்செப்ட் இருக்கும். இந்த ரோஸ் வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று நான் ஜீரோ ரோவாக இருக்கலாம், இல்லை 0 ரோவாக இருக்கலாம். நான் ஜீரோ ரோ இப்போ இந்த இதில் பாருங்கள், இந்த லாஸ்ட் ரோ இருக்குது இல்லையா? R4 இதில் எல்லா எலிமெண்ட்டுமே எப்படி இருக்குது? 0 இருக்குது. அதனால் இதுக்கு பேர் 0 ரோன்னு பேர். சரியா? இதை தவிர மற்ற எல்லாத்துலேயும் பாரு, இங்கே 0 0 8. அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் 8ன்றது 0 இல்லை. அந்த மாதிரி ஒரு ரோவில் ஒரு எலிமெண்ட்டாவது 0 இல்லாமல் வந்தால் அது வந்து 0 ரோவாக இருக்காது. சரியா? ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் 0 இல்லைன்னா கூட அந்த ரோ வந்து 0 ரோ கிடையாது. அப்படி பார்க்கும்போது இங்கே 2 0 வந்துருக்கான ஒரு 8 வந்ததுனால இது நான் ஜீரோ ரோ தான், இதுவும் நான் ஜீரோ ரோ தான். அதே மாதிரி இதுவும் நான் ஜீரோ ரோ. நான் ஜீரோ ரோன்னு என்ன அர்த்தம்? குறைஞ்சது ஒரு எலிமெண்ட்டாவது 0வாக இருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது இங்கே 2 0 வந்தால் கூட இந்த ஒரு எலிமெண்ட் 0 இல்லைன்றதுனால இதுவும் நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ தான். ஸோ ஒரு தியரம் படி ஒரு எக்லான் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் வந்து எதுக்கு ஈக்குவல்னா, இதில் எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்கோ அந்த நம்பர் தான் ரேங்க்கு. அப்படி பார்க்கும்போது இதில் 3 நான் ஜீரோ ரோ இருக்குது. தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக லெஸ் தான் ஈக்குவல் டு 3 சொன்னோம். அது ஈக்குவல் டு 3 இருக்கலாம், லெஸ் தான் 3 இருக்கலாம்னு சொன்னோம். இப்போ இந்த ரூல் படி நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்? எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்த பிறகு தான் அந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்ல முடியும்? ரேங்கை சொல்ல முடியும்.
எக்லான் ஃபார்மில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்கோ அந்த நம்பர் தான் வந்து அந்த கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ரேங்க்கு.